தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தின் கீழ் குறைந்தது 25,000 தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க கோரி வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தின் முன் தோட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தை PSM கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது என்று அதன் துணைத் தலைவர் அருட்செல்வன் நேற்று தெரிவித்தார். தோட்ட சமூக ஆதரவு குழு தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டு உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறது. அதன் அடிப்படையில் தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அளவில் 25,000 தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடும் போது தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தின் மகஜரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அல்லது அமைச்சரிடம் ஒப்படைப்போம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.